வணக்கம் நண்பர்களே. இன்று கர்ப்பத்தின் மிகவும் முக்கியமான 3வது மாதம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பல பெண்கள் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்பார்கள். 3வது மாதம் வந்துடுச்சு, இனி கருச்சிதைவு ஆபத்து குறையுமா? குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருக்கிறதா? வயிறு எப்போது தெரிய ஆரம்பிக்கும்? இந்த மாதத்தில் ஸ்கேன் எடுக்கணுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பதிலை பார்க்கலாம். 3வது மாதம் என்பது 9வது வாரம் முதல் 12வது வாரம் வரை இருக்கும். இந்த மாதம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த மாதத்தில் குழந்தையின் அனைத்து முக்கிய உறுப்புகளும் உருவாகி குழந்தை வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. அதேபோல் தாயின் உடலிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 9வது வாரத்தில் என்ன நடக்கிறது? இப்போது உங்கள் குழந்தை ஒரு திராட்சை பழத்தின் அளவிற்கு இருக்கும். குழந்தையின் தலை இன்னும் உடலை விட பெரியதாக இருக்கும். மூளை மிகவும் வேகமாக வளர ஆரம்பித்திருக்கும். இதயம் நிமிடத்திற்கு 140 முதல் 170 முறை துடிக்கலாம். குழந்தையின் கை கால் நன்றாக உருவாக ஆரம்பிக்கும். சிறிய விரல்களும் பிரிய ஆரம்பிக்கும். குழந்தை கருப்பைக்குள் கைகளை அசைக்கவும் கால்களை அசைக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் அந்த அசைவை அம்மாவால் இன்னும் உணர முடியாது. 10வது வாரத்தில் என்ன நடக்கிறது? 10வது வாரத்தில் குழந்தையின் முகம் தெளிவாக உருவாக ஆரம்பிக்கும். கண்கள், மூக்கு, வாய், காதுகள் சரியான இடத்தில் அமைந்திருக்கும். குழந்தையின் இதயம் மிகவும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கும். சிறுநீரகம் சிறுநீரை உருவாக்க ஆரம்பிக்கும். கல்லீரலும் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போது குழந்தை தண்ணீருக்குள் நீந்துவது போல கருப்பைக்குள் அசைந்து கொண்டிருக்கும். 11வது வாரத்தில் குழந்தையின் எலும்புகள் வலிமை பெற ஆரம்பிக்கும். நகங்கள் வளர ஆரம்பிக்கும். முடி உருவாக ஆரம்பிக்கும். குழந்தை வாயை திறக்கவும் மூடவும் செய்யும். கைகளை முகத்தில் வைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். 12வது வாரம், இதுதான் 3வது மாதத்தின் கடைசி வாரம். இப்போது குழந்தையின் நீளம் சுமார் 5 முதல் 6 சென்டிமீட்டர் வரை இருக்கும். எடை சுமார் 14 முதல் 20 கிராம் இருக்கும். இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் போன்ற முக்கிய உறுப்புகள் உருவாகி செயல்பட ஆரம்பித்திருக்கும். இதனால் இந்த மாதத்திற்கு பிறகு குழந்தையின் வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும். அம்மாவுக்கு என்னென்ன மாற்றங்கள்? இப்போது வாந்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். ஆனால் சில பெண்களுக்கு இன்னும் இருக்கும். பசி அதிகரிக்கும். மார்பகம் இன்னும் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். சோர்வு முந்தைய மாதத்தை விட குறையும். வயிறு லேசாக தெரிய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இருக்கலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். சில பெண்களுக்கு தலைவலி வரலாம். சிலருக்கு வெள்ளைப்படுதல் லேசாக இருக்கலாம். துர்நாற்றம் இல்லாமல் இருந்தால் அது பொதுவாக இயல்பானதாக இருக்கலாம். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர்சத்திரம். நன்றி.